பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய இரண்டு அற்புதமான முத்துக்கள், ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இடர் வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, குழப்பம் வருகிறதோ, சஞ்சலம் வருகிறதோ, அதற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைந்திருப்பது இந்த பகவத்கீதை. நாம் எப்படி வாழ வேண்டும், இறைவனிடத்தில் எப்படி சேர வேண்டும், அதனுடைய யோகம், அதாவது வழிமுறைகளை மிக அழகாக எடுத்துரைக்கும் அற்புதமான கிரந்தமே பகவத்கீதை. இப்போ இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் ஆச்சாரியனாகி தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா, நீ அம்பு விடுவதால், போர் புரிவதால் எதிரணிகள் இருப்பவர்கள் இறந்து விடுவார்கள், அதனால் எனக்கு நிறைய பாபம் வந்து சேரும் என்று உன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் ஆனது தவறு. எப்போவுமே ஆத்மாவுக்கு அழிவில்லை, சாவில்லை. கண் முன்னே இந்த தேகம் உலா வருகிறது இல்லையா, இது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறையும். அது தெய்வ இச்சையின. உலகத்தில் பிறந்த யார் ஒருவரும் நிச்சயமாக இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. இன்று இல்லை நாளை. அந்த நிலையாமையை பலர் அறிந்து கொண்டு மனதினை பக்குவப்படுத்தி இறைவனே கதி என்று அந்த யோகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோனும் சிறிதேனும் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நம்பாமல் இந்த உலக மாயையில் சிக்கி அதனூடே பயணம் செய்பவர்களே இன்று மிக அதிகமான பேர் இருக்கின்றார்கள். இது கூட அவரவர்கள் செய்த வினையை பொறுத்ததே. எப்பவுமே நல்ல செயல்களை செய்பவருக்கு இறைவனுடைய அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாகும். நமக்கு தெரிந்து எந்த தவறும் செய்யவே, மற்றவர்களை காயப்படுத்துவது, தேவையில்லாமல் நோக்கடிப்பது, இந்த மாதிரி தவறான செயல்களை நம் வாழ்க்கையில் குறைத்து கொண்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். இப்போ இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகத்திலே பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு புரிய வைக்க நினைப்பது என்னவென்றால், மிக ஆழமான ஒரு விஷயம். இந்த தேகம் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மாவிற்கு என்றும் அழிவில்லை, தேகமானது நிச்சயமாக மறையும். இப்போ இதுவரை 18 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். 19வது ஸ்லோகம், யயேனம் வேதி ஹத்தாரம் யஸ்ஸைனம் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யதே. இது 19வது ஸ்லோகம். பாருங்க, எதிரில் இருக்கக்கூடியவர்களை நான் என்னுடைய பாணத்தினால் கொன்று விடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் தன்னுடைய மனதினால் நினைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா என்னுடைய பாணத்தினால் தான் இவர்கள் சாகப் போகிறார்கள் அப்படின்னு யார் ஒருவர், அர்ஜுனன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இன்னொரு உயிரை கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இறைவனுடைய சங்கல்பம் இல்லாது அந்த உயிரை எடுக்கக்கூடிய திறன் அவர்களிடத்தில் இல்லை. அதெல்லாமே ஒரு ஜீவன் இப்படி நினைக்கிறான்னா, ஜீவனால் தனித்துவமாக இந்த காரியத்தை எந்த காலத்திலும் செய்ய முடியாது. இறைவன் அந்த ஆயுள் முடிந்தது, இவர்களை நாம் நம்மளுடைய உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஒழிய, எத்தனையோ ஆபத்திலிருந்து மீண்டும் பலவிதமான வாழ்க்கையை பெற்ற புண்ணியசாலிகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ இவர்களையெல்லாம் நான் கொன்றுவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுடைய மனதில் நினைக்கும் அந்த நினைப்பு மிக தவறானது என்பதனை அர்ஜுனனுக்கு தெரிவிக்கிறார்.
நீ நினைத்தால் நிச்சயமாக இவர்களை கொல்ல முடியாது அர்ஜுனா. ஏன்னா இதுல இவர்களை நான் கொன்று விடுவேன், என்னால் கொல்லப்படுவர், நான் விடும் அம்பினால் இவர்களெல்லாம் இறந்து விடுவர் இப்படின்னு யாராவது ஒருவர் நினைக்கிறாருன்னா இந்த உலகத்தில் அவர்கள் அறிவில் ஆதவர்கள். அறிவில்லாதவர்களா, அறிவினால் ஆனவர்கள்னு ஒன்று பொருள் உண்டு. அறிவில்லாதவர்கள் அப்படி ஞானமற்றவர்கள். நான் இந்த உயிர்களை என்ன சொல்லுது எடுத்து விடுவேன் அப்படின்னா இந்த உலகத்தை அழித்து விட ஒருவனால் முடியுமா? இத்தனை இறைவனுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தது ஒரு ஆச்சரியம் என்றால் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒருவருடைய ரேகை போல மற்றவரது ரேகை இருக்கிறதா? எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இத்தனை விதவிதமான ரேகைகளில் வித்தியாசத்தை காண்பித்து இவர் வேறு அவர் வேறு என்று காண்பிக்கக்கூடிய சக்தி ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அவதானே சுதந்திரன், அவனேதானே சர்வோத்தமன். அப்போ நாம் ஏதோ இந்த உலகத்தில் சாதித்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, நம்மை ஒரு காரியமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த தேகத்தினால் சாதனையை புண்ணியாத்மாக்களுக்கு மூலமாக செய்விக்கிறான் என்று நாம் எண்ண வேண்டும். இல்லை என்றால் அந்த எண்ணம் தவறாகிவிடும். இப்போ எந்த காலத்திலும் ஒரு தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை யாருமே அழிக்க முடியாது, கொலை செய்வேன் என்று எண்ணவும் முடியாது. நிச்சயமாக அது கொல்லப்படுவதும் இல்லை. அப்படி நினைத்தால் அவர்கள் ஞானி இல்லை. ஏன்னா இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றுமே அழிவில்லாதது. இந்த தேகத்தில் இருந்து இந்த தேகம் பழுதாகிவிட்டது அப்படின்னா உடனே அது என்ன செய்யறது? இன்னொரு தேகத்தில் அடுத்து இந்த ஆத்மா வேறு எந்த தேகத்தில் நுழைக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி அது புதிய தேகத்தில் மீண்டும் உயிர் தெழுந்து விடுகிறது. அது என்றுமே சாவு இல்லை ஆத்மாவிற்கு என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பதிய வைக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகம் 20. நஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதா வாத பூயஹா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணு நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இது 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் முழுக்கவே, இந்த அத்தியாயம் முழுக்கவே பகவான் கிருஷ்ணன் நம்மிடையே பதிய வைக்கக்கூடிய கருத்து ஆத்மாவிற்கு என்றும் அழிவில்லை. அதில் தான் முதல்ல எந்த காலத்திலும் ஆத்மா பிறக்கிறது, ஆத்மா இறக்கிறது என்கின்ற ஒரு நிலை இந்த உலகத்தில் என்றும் இல்லை. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஏன்னா இறைவனால் ஆத்மா தன்னுடைய உதரத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தது. ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு காலம் அந்த தேகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நியமம் இருக்கிறதோ இருந்து கொண்டு மற்றொரு தேகத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கிறதே ஒழிய ஒரு பிறப்பு அல்லது ஆத்மா இறந்தது அப்படின்னு ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சரி, ஆத்மா நம் கண்முன்னே தோன்றியதா, அதை பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஆத்மா தோன்றியவனே அல்ல. ஏற்கனவே பகவான் உதிரத்திலிருந்து வந்தவனே தவிர நாமாக உருவாக்கியதோ அதை காண முடிவதோ இல்லை. அணுவிலும் அணுவானது என்று ஏற்கனவே அதனுடைய அளவு சாமானிய கண்களினால் காண முடியாத அளவிற்கு மிக 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 நுண்ணியமானது, துல்லியமானது, சாமானிய இந்த கண்கினால் காண முடியாதது. இது ஒன்று இந்த உடம்பில் இருப்பதால் தான் நமக்கு பெயர் இந்த தேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமா அப்படின்னா அவன் பிறப்பற்றவன்.
அதே போல இறப்பற்றவன், அதே போல அவன் நித்தியமானவன். நித்தியம் என்றால் அவனுக்கு சாவு என்பதே இல்லை. பிரளய காலம் வரும் பொழுதும் இந்த ஆத்மாக்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, பகவானுடைய உதரத்தில் அங்கும் தாரதமியம் படி அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் படி கீழே இருக்கும், அதற்கு மத்திய பாகத்தில் இருக்கும் சில புண்ணிய ஆத்மாக்கள் மேலே இருப்பர். இந்த மாதிரி அதிலையும் தாரதமிய, அதாவது வரிசைப்படி பகவானுடைய உதரத்தில் இருப்பர். அந்த ஆத்மா அன்றும் இந்த உலகமே அழிந்த நிலையிலும் பகவானுடைய உதரத்தில் இருக்குமே அன்றி இந்த ஆத்மாக்களுக்கு அழிவு என்று என்றும் இல்லை அர்ஜுனா அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, நித்தியமானவன் மட்டுமின்றி என்றும் நிலைத்து இருப்பவன் இந்த ஆத்மா. இவன் நீ நினைக்கும் போது புதிதாக இருப்பவன் அல்ல, மிக மிக பழமையானவன் இந்த ஆத்மா. இது உன்னுடைய தேகத்தில் இருப்பதனால இது எனக்கு சொந்தம் அப்படி அல்ல. எத்தனையோ தேகங்களை எடுத்தவன் இவன், மிகவும் பழமையானவன், புதுமையானவன் அல்ல. ஆனால் அவனுடைய சக்தி அலாதி, நித்தியமானவன். அப்போ இந்த தேகத்தை தண்டிக்கும் பொழுது, இந்த தேகத்தை கொல்லப்படும் பொழுது எந்த காரணத்திலும் ஆத்மாவுக்கு எந்த விகாரமும் ஏற்படுவதில்லை. ஒரு தேகத்தை திட்டுவதால் ஆத்மாவுக்கு சங்கடம் நிகழ்கிறதா? இல்லை. ஒரு தேகத்தை தண்டிக்கும் பொழுது ஆத்மா அதனால் துன்பப்படுகிறதா? இல்லை. இந்த தேகம் கொல்லப்படும் பொழுது அந்த ஆத்மாவும் சேர்ந்து கொல்லப்படுகிறதா? இல்லை. ஒருவனை கொல்லப்படுவதால் அழிவது இந்த தேகம் மட்டுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை யாராலும் தீண்டவே முடியாது. இந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேகத்தினுடைய அந்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி அதற்கு எத்தனை வருடங்கள் அந்த தேகத்தில் இருக்க வேண்டுமோ இப்படி மாறி 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 சென்று கொண்டே இருக்கக்கூடிய நித்தியமானது, நிலையானது, பழமையானது, பகவானை சேர்ந்தது. நம்மளுடைய கண்களுக்கு காண முடியாதது, அதை வெட்டவும் முடியாது, கொல்லவும் முடியாது, நித்தியமானது. இதையத்தான் எதுவுமே நம்மளுடைய அதீனத்தில் இல்லாது இருந்த ஒரு நிலையிலும் நொடிக்கு நொடி இது அனைத்தும் என்னுடையது என்னுடையது என்கின்ற எண்ணத்திலே இந்த மனிதனுடைய பாழாய் போன எண்ணம், இது அனைத்தும் எனது என்கின்ற எண்ணத்திலிருந்து விடுபட முடியாமல் அந்த மாய வலைக்குள் சிக்கி அதனிலிருந்து வெளிவர முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார். இந்த உண்மையை அறிந்துவிட்டால் நான் செய்கின்ற அனைத்தும் அவனுடைய அதீனத்தில் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அவனே கதி என்கின்ற ஒரு எண்ணம், சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் அவனை சரண் அடைந்து விட்டால் அவன் நம்மை நிச்சயமாக நம்மளுடைய ஆத்மாவை உயர்த்தி கொடுப்பான். இந்த ஜென்மத்தில் இந்த ஆத்மாவை உயர்த்துகிறோமோ இல்லையோ அதனுடைய வழியில் அட்லீஸ்ட் அந்த பயணத்தை ஆரம்பிக்கவாவது செய்துவிட வேண்டும் பக்தர்கள். அதற்கு போகின்ற தூரம் மிக 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 தொலைவு இருந்த பொழுதும் முதலில் இந்த ஜென்மத்தில் இந்த விஷயங்களை கேட்டு, இரு காதுகள் இருக்கிறது இதன் வழியாக கேட்டு இதன் வழியாக விட்டோம் என்கின்ற நிலை இல்லாமல் இப்போவுமே உயர்ந்த விஷயங்கள் கூறும் பொழுது காதினால் கேட்காதீர்கள். ஒரே ஒரு 10-15 நிமிடங்கள் உங்கள் மனதினால் கேளுங்கள். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மலம், தோஷம், குற்றம் இதெல்லாம், அப்பா உனக்கு நிறைய கோபம் வருது, கோபத்தை குறைச்சிக்கோ, அப்போ தான் வாழ்க்கையில் நீ நல்லா இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு குணங்கள் இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் நமக்கு அறிவுரை கூறுவார்கள். இப்பொழுது சொல்கிறேன் பக்தர்களே, இந்த அறிவுரை கூறுபவர்களை கண்டால் ஓடி ஒளிவர். நம்மிடம் இருப்பது அது குற்றம் என தெரிந்தும் அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. ஒன்று. இன்னொன்று,
அதை யாராவது நட்பின் அடிப்படையில் எடுத்து கூறினார்களே ஆனால் அவர்களை விட்டு தூர செல்கின்ற குணம்தான் அவர்களிடம் இருக்கும். அப்போ இந்த கெட்ட குணம், மலம், தோஷம், குற்றம் எப்பொழுது நம்மிலிருந்து போகும் அப்படின்னா, இதிகாசங்கள் அறுதியிட்டு கூறுவது ஒன்றே ஒன்று. என்றேனும் ஒரு நாள் என்னிடம் இருப்பது இது குற்றமே என்பதனை உங்களுடைய மனதும் ஒப்புக்கொண்டு, இதனால் என்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியே அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் என்று தொடுகிறது, அப்பொழுதுதான் அந்த தோஷமானது உங்களை விட்டு விலகும். நீங்கள் நினைக்காத வரை அந்த தோஷமோ குற்றமோ உங்களிடமிருந்து விடுவிக்க யாராலும் முடியும். அதைத்தான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்கின்ற வசனம் எல்லாருக்கும் தெரியும். நம் குற்றம் என்ன என்பது மற்றவரை விட நமக்குத்தான் தெரியும். ஆனால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. அப்போ என்று அந்த எண்ணம் உங்கள் மனதை தேய்க்கிறது, அன்றுதான் அதிலிருந்து வெளிவர முடியும். அப்போ ஆத்மா என்பது என்றுமே நித்தியமானது என்பதனை தன்னுடைய சீடனுக்கு கீதாச்சாரியர் கூறிக்கொண்டிருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.